எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணலாம். இந்த குழம்பு வந்து ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த குழம்புல வந்து ஒரு சில டிப்ஸும் சொல்லலாம்னு இருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும், இந்த குழம்பு தெரியாதவங்களுக்காக தான் இது. இதில் வந்து காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது உப்பு ஒரு சில டைம் அதிகமாகிடும், காரம் ஒரு சில டைம் அதிகமாகிடும், புளிப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரிலாம் அதிகமானால் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்ற டிப்ஸும் சொல்கிறேன். இதுவும் ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான். வாங்க நம்ம குழம்பு பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு பண்ண நான் ஒரு 150 கிராம் கொண்டக்கடலையை முந்தின நாளே ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10-15 போல் பூண்டு இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நான் சின்ன லெமன் சைஸ் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் நான் எல்லாம் கலந்து அரைச்சதுனால 2 ஸ்பூனாக எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதா இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வேறு எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த கலர் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இருக்கும்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். முழுசாக இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் இதில் தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறதில்ல. முழுசாக நம்ம அப்படியே போட்டுட்டோன்னா குழம்பு நமக்கு ரொம்ப தண்ணியாக கிடைக்கும். தேங்காயெல்லாம் ஊற்றுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதனால் தக்காளி நல்லா மசியணும். தக்காளி நல்லா பழமாக இருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கூட நீங்கள் அந்த பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணுவோம். புளிப்பு அதிகமாகிடும், தண்ணி அதிகமாகிடும், உப்பு அதிகமாகிடும். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்ற டிப்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதும் நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் சேர்த்து சும்மா ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சன்னா எடுத்து இதில் போட்டுடலாம். சன்னா போட்டதும் கூட ஒரு தடவை அப்படியே நல்லா எல்லாம் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி புளி நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த புளியும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா தெரியும் நமக்கு, ஓரத்துலலாம் எண்ணெய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கும்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தேங்காய் ஊற்றுற ஆளாக இருந்தால், உங்களுக்கு தேங்காய் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 2 துண்டு தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் ஊற்றலை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். குழம்பு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இது கூட நம்ம காய்கறி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் சேர்த்தும் நம்ம சமைக்கலாம். நான் இப்போ எதுவும் போடலை. நம்ம காரக்குழம்புலாம் பண்ணும்போது, அதுவும் புதுசாக பண்ணும்போது ஏதாவது ஒரு அதிகமாகவும் குறைவாயிடும். அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா என்ன பண்ணலான்றது சொல்கிறேன் நான். நம்ம எப்போவுமே கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொண்டக்கடலையில் இந்த பயிர் வகை எது வேக வச்சாலும் உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துடணும். ஏன்னா நம்ம குழம்பு பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சுன்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண குழம்புல இதே மாதிரி குழம்பு யாராவது காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கள, பண்ணும்போது கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் உப்புலாம் எடுத்துரும். இப்போது உருளைக்கிழங்கும் இல்லை நம்மக்கிட்ட அந்த டைமில் அப்படின்னா நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த சன்னாவே எடுத்து என்ன பண்ணலாம், கடைசியில் கொஞ்சம் கையில் மசித்து அதில் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்குள்ள நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நம்ம உப்பு போடாமல் வேக வச்சா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி எப்போ குழம்பு வைக்கும்போது நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்காதீங்க. அது நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது தான். அது புளிப்பு அதிகமாச்சுன்னா கொஞ்சம் இப்போ நான் எடுத்திருந்தேன்ல இந்த புளி எனக்கு ஓகே. புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பாக இருக்கும், ஒரு புளிப்பு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இன்கேஸ் நமக்கு புளிப்பு அதிகமாச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பு நம்மளுக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். தேங்காய் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நான் இதில் தேங்காய் போடலை. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க.
இந்த குழம்புக்கான டிப்ஸ் இவ்வளோ தான். இனி வரப்போகிற வீடியோஸில் நான் நல்ல நல்ல சமையல் போடுறேன். பாருங்கள், என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இனி வர வீடியோஸ்லலாம் நான் இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு வரேன். நான் ஒரு சமையல் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற ஒரு டிப்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி வரேன். தேங்க்யூ.